அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். இக்கூட்டத்தை திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிக்க உள்ளதாக தகவல். பழனி கோவில் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் அன்வர்தீன் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழப்பு. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிர் பிரிந்ததால் பரபரப்பு. சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி இடையே கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம். சவுதி அரேபியாவிற்கு பாதுகாப்பு தராது என ஈரான் விமர்சனம். தென்கொரியாவில் நடைபெற்ற கொரியா மாஸ்டர் சர்வதேச பேட்மிண்டன் அரையிறுதி சுற்றுப் போட்டி. இந்தியாவின் அஷ்மிதா, சாலிகா, ரக்ஷிதா ஆகியோர் மோதல். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. டெல்லி நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தொகுதி மறுவரையறை மசோதாவை மீண்டும் தாக்கல் செய்ய மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த மசோதா தொடர்பாக ஆலோசனை நடத்த தமிழ்நாட்டின் அனைத்து மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்றனர். கூட்டத்தை திமுக, அதிமுக புறக்கணிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பழனி கோவில் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் அன்வர்தீன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார். பழனி மலை அடிவாரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் முருகதாஸ், வெள்ளைத்துறை, சேதுபதி, வழக்கறிஞர் அன்வர்தீன், சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களை 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மாஜிஸ்திரேட் பாக்யராஜ் உத்தரவிட்டார். பின்னர் அவர்கள் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இதில் 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் அன்வர்தீன் உயிரிழந்துள்ளார். இவருக்கு மதுரை மத்திய சிறையில் நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். இதனால் இந்த வழக்கில் மேலும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. காகித ஒப்பந்தம் சவுதி அரேபியாவிற்கு பாதுகாப்பு அளிக்காது என ஈரான் நாடாளுமன்ற கொள்கை ஆணையத்தின் உறுப்பினர் இப்ராஹிம் ரெசாயி விமர்சித்துள்ளார். சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி இடையே கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் மெக்காவில் நடைபெற்றது. இதில் மெக்காவில் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான், துருக்கி அதிபர் ரெசப் தைப் எர்டோகன் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆகியோர் கலந்து கொண்டு கூட்டாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தம் தொடர்பாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் ஆக்கிரமிப்பு செயலுக்கும் எதிரான கூட்டு தடுப்பாற்றலை வலுப்படுத்துவதே இந்த ஒப்பந்தத்தின் நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளது. 3 நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பின் அனைத்து அம்சங்களையும் மேம்படுத்துவதற்கும் இது வழிவகை செய்வதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் நாடாளுமன்றம் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை ஆணையத்தின் உறுப்பினர் இப்ராஹிம் ரெசாயி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் பல ஆண்டுகளாக அமெரிக்காங்களுக்கு ஒருதலைபட்சமாக ஆதரவளித்த சவுதி அரேபியாவிற்கு இந்த ஒப்பந்தம் பாதுகாப்பை தராது என்று தெரிவித்துள்ளார். இதனை சவுதியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். சவுதி அரேபியா தனது கொள்கைகளை சீர்திருத்தினால் பாதுகாப்பிற்காக மற்றவர்களிடம் யாசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று விமர்சித்துள்ளார். தென்கொரியாவின் அசன் நகரில் நடைபெற்ற கொரிய மாஸ்டர்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் அரையிறுதி சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா, சாலிகா, ரக்ஷிதா ஸ்ரீ உடன் மோதுகிறார். தென்கொரியாவின் அசன் நகரில் கொரியா மாஸ்டர்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டி நடைபெறுகிறது. இதில் பெண்கள் ஒற்றையர் காலிறுதியில் உலக தரவரிசையில் 50வது இடத்தில் இருக்கும் இந்திய வீராங்கனை அஷ்மிதா சாலிகா 20-22, 21-5, 21-19 என்ற செட் கணக்கில் தரவரிசையில் 22வது இடத்தில் உள்ள ஜப்பானின் ஹினா அகிசிக்கு அதிர்ச்சி அளித்து அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ 18-21, 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீராங்கனை தன்வி சர்மாவை வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார்.
இதைத் தொடர்ந்து ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதியில் அஷ்மிதா சாலிகாவுடன் விளையாடுகிறார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கோயம்புத்தூரில் 6 சென்டிமீட்டர் மழையும், புதுக்கோட்டை மாவட்டம் ஆயங்குடி, அறந்தாங்கி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. காவிரி நீர் பிரச்சினை குறித்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் முதுநகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. பின்னர் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறும் தமிழ் தேசிய மாநாடு மாநில சுயாட்சி, மொழியுரிமை மற்றும் தேசிய இனங்களுக்கிடையேயான நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் நோக்கில் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பான நாளை முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று மாநிலங்களுக்கு போதிய நிதி ஒதுக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் தீர்மானத்தை வரவேற்பதாகவும் கூறினார். காவிரி நீர் பிரச்சினை குறித்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்திய அவர், திட்டங்களின் பெயர் மாற்றம் அரசுகளில் வழக்கமான நடைமுறை என்றும் தெரிவித்தார். வருகிற ஆகஸ்ட் 17 தேசிய எழுச்சி மாநாடு திட்டமிட்டவாறு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டின் நோக்கம் பிறமொழி பேசும் தேசிய இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கமான உறவை பேணி பாதுகாப்பதும், ஒவ்வொரு மாநிலத்திற்குமான மாநில சுயாட்சி கோரிக்கையை மேலும் உரத்து பேசுவதற்குமான ஒரு முயற்சியே ஆகும். சென்னை காமராஜர் அரங்கத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளையும், பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளையும் வரும் 9ஆம் தேதி கொண்டாட உள்ளோம் என்று சென்னையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால் தெரிவித்தார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விரைவில் தமிழ்நாட்டிலும் என்ஆர் காங்கிரஸ் உதயமாகும் எனவும், தமிழ்நாட்டிலிருந்து என்ஆர் காங்கிரசிற்கு பல தலைவர்கள் ஆதரவு தர இருக்கிறார்கள் எனவும், புதுச்சேரியில் நல்ல திட்டங்களை முதலமைச்சர் ரங்கசாமி செயல்படுத்தி வருகிறார் என்றும், அவரின் பிறந்தநாள் விழாவையும் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழாவையும் வரும் 9ஆம் தேதி சென்னை காமராஜர் அரங்கத்தில் கொண்டாட உள்ளோம் என்றும் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால் தெரிவித்தார். மேலும் உலகம் முழுவதும் பல அரசியல் மாற்றங்கள் நடைபெற்று வருகிறது. தமிழகத்திலும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவோம் எனவும், வீடு கட்ட ரூபாய் 5 லட்சம் உள்ளிட்ட பல முன்னோடி திட்டங்கள் புதுச்சேரியில்தான் முதலில் கொண்டு வரப்பட்டது எனவும், மக்களுக்கு சேவை செய்வதே எங்களின் குறிக்கோள் எனவும், தமிழகத்தில் காமராஜரின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம், முதலில் தமிழகத்தில் கட்சியை வலுப்படுத்தி தீவிர அரசியலில் ஈடுபடுவோம் என்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால் தெரிவித்துள்ளார். உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி கோவை ரோட்டரி கிளப், தனியார் மருத்துவமனை இணைந்து விழிப்புணர்வு விழா நடத்தியுள்ளனர். கோவை ரோட்டரி கிளப் தலைவர் ராஜேஷ் கண்காணி தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு தருண்குமார், ரங்கா, அஜய் குப்தா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சிவகணேஷ் கலந்து கொண்டு உரையாற்றினார். ரோட்டரி உதவி ஆளுநர் ரோகிணி சர்மா, மருத்துவர் மிருதுபாசினி கோவிந்தராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம், பிறந்த குழந்தைகளின் வளர்ச்சியில் அதன் பங்கு, தாய்ப்பால் தானத்தின் தேவை குறித்து மருத்துவ வல்லுநர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் தாய்ப்பால் தானம் வழங்கிய பல குழந்தைகளின் உயிர் காக்க உதவிய தாய்மார்களை சிறப்பித்து பாராட்டு சான்றிதழ்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் ரோட்டரி நிர்வாகிகள் பிரதீப், கர்ணானி, அர்ச்சனா குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திமுக அரசு செய்ய நினைத்ததையே தாவேக அரசு செய்வதாக காஞ்சிபுரம் மாவட்டம் கொருங்கத்தாங்கலை சேர்ந்த விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே உள்ள கொருங்கத்தாங்கலை சார்ந்த மக்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது கொருங்கத்தாங்கலில் உள்ள மேய்ச்சல் நிலத்தில் மக்கள் பல ஆண்டுகளாக ஆடு மாடுகள் வைத்து சிறிய அளவில் பயிர் செய்து வீடு கட்டியும் வாழ்ந்து வருவதாக தெரிவித்தனர். தங்களுக்கு பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்துள்ளதாக தெரிவித்தனர். திமுக ஆட்சியிலும் தங்கள் கோரிக்கையை கண்டு கொள்ளாததை போலவே தாவேக ஆட்சியிலும் இன்னும் விசாரணை நடத்தப்படவில்லை என தெரிவித்தனர். தங்களுக்கு பட்டா வழங்கி வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். 80 ஏக்கர் இடம் பட்டா லேண்டு இருப்பவர்களுக்கு, அங்கு பட்டா லேண்டு இருப்பவர்களுக்கு
மாற்று இடம் தருவதாக அரசாங்கம் முடிவு செய்து மெய்க்கால் இடத்தில் எங்கள் ஊரில் உள்ள இடத்தில் தருவதாக எங்களிடம் வந்து எங்கள் வாழ்வாதாரத்தை கெடுக்கிறார்கள். நாங்கள் வாழ்வதற்கு முக்கியமான காரணம் ஆடு மாடு விவசாயம் செய்துதான், நாங்கள் கூலி வேலை செய்துதான் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். இதனால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கிறது. கோவில்பட்டியில் உணவகத்தின் கல்லாப்பெட்டியில் இருந்த சில்லறைகளை கொள்ளையர்கள் திருடி சென்ற சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பஸ் நிலையம் பின்புறம் கண்ணன் என்பவர் உணவகம் நடத்தி வருகிறார். வழக்கம் போல கண்ணன் உணவகத்தை திறக்க வந்தபோது உணவக கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அப்போது கடையின் கல்லாப்பெட்டியில் இருந்த சில்லறை காணாமல் போயிருந்தது. மேலும் கல்லாவில் இருந்த 10 ரூபாய் நோட்டுகள் கிழிந்து கிடந்துள்ளது. இதையடுத்து கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது கொள்ளையர்கள் கல்லாப்பேட்டில் இருந்த சில்லறையை திருடி சென்றது பதிவாகியிருந்தது. மேலும் இந்த திருட்டு சம்பவம் குறித்து தெற்கு காவல் நிலைய காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்ட துடிக்கும் கர்நாடக அரசு மீது ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வடக்கு ஒன்றியத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் 27வது ஒன்றிய மாநாடு ஆலத்தம்பாடியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் காவிரி நீர் மற்றும் மழை பொய்த்து போனதன் காரணமாக குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக அரசு அறிவிக்க வேண்டும், காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்ட துடிக்கும் கர்நாடக அரசு மீது ஒன்றிய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், ஆளும் அரசு விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இம்மாநாட்டில் மாவட்ட செயலாளர் சேகர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முருகானந்தம், மாவட்ட துணைத் தலைவர் சுவாமிநாதன், ஒன்றிய செயலாளர்கள் முருகதாஸ், வடக்கு நடராஜன் உள்ளிட்ட தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எடப்பாடி அருகே உள்ள யுனிவர்சல் மேல்நிலைப் பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் நவீன மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள யுனிவர்சல் மேல்நிலைப் பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் அட்டல் டிங்கரிங் லேப் ஆய்வகத்தில் நவீன மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். இந்த எந்திரம் ஹோம் சர்வர் தொழில்நுட்பத்தில் இயங்கி வெளிநபர்கள் ஹேக் செய்யவோ வாக்கு விவரங்களை மாற்றவோ முடியாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்களித்த விவரத்தை வாக்காளர் ரகசிய திரையில் உறுதி செய்யும் வசதியும், வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகளை சில நொடிகளில் அறியும் வசதியும் இதில் இடம்பெற்றுள்ளது. இந்த புதிய வாக்குப்பதிவு இயந்திரம் பள்ளி மாணவர் தேர்தலில் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டது. இதனை வடிவமைத்த மாணவர்களை பள்ளியின் தாளாளர் சீனிவாசன், இயக்குனர் சக்தி சீனிவாசன், பள்ளியின் முதல்வர் ஜெகதீஸ்வரன் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். திருக்கழுக்குன்றத்தில் கோவில் செல்லும் பாதையை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த பள்ள ஈகை பகுதியில் விவசாய நிலம் மற்றும் கோவிலுக்கும் செல்லும் பாதையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். தனக்கு சொந்தமான பட்டா நிலம் என கூறி பொதுமக்கள் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தி வரும் ஜெயராமன் என்ற நபரின் ஆக்கிரமிப்பில் இருந்த பொது பாதையை மீட்டெடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருக்கழுக்குன்றம் வட்டாட்சியர் புஷ்பலதா இதற்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என உறுதியளித்த பின் சாலை மறியலை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் நேற்று டாஸ்மாக் மதுக்கடை ஊழியர்கள் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் டாஸ்மாக் மதுக்கடை ஊழியர்கள் காலி பாட்டில் சேகரிக்கும் திட்டத்திற்கான ஸ்டிக்கர்கள் அனைத்தையும் மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மாவட்டம் முழுவதும் நேற்று டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருந்தன. 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் மதுக்கடை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செண்பகமரம்மன் புதூரில் உள்ள டாஸ்மாக் மேலாளர் அலுவலகம் முன் அனைத்து டாஸ்மாக் ஊழியர்களும் காலி பாட்டில் சேகரிக்கும் திட்டத்திற்கான ஸ்டிக்கர்கள் அனைத்தையும் ஒப்படைக்க குவிந்தனர். பல கட்ட பேச்சு நடத்தியும் பயனளிக்காததால் தொடர்ந்து ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டாசு ஆலைகளில் ஆய்வு என்ற பெயரில் பட்டாசு தொழிலை நசுக்கும் நடவடிக்கையை கண்டித்து நலசங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டத்தில் சமீப நாட்களாக பட்டாசு ஆலைகளில் தொடர் ஆய்வு நடத்தப்பட்டு சுமார் 200 ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு 10,000 தொழிலாளர்கள் வேலையிழந்துள்ளனர். இந்த நிலையில் தொடர்ந்து அதிகாரிகள் ஆய்வு நடத்தி பட்டாசு ஆலைகளை மூடும் நடவடிக்கையை கண்டித்தும் ஆய்வின் போது மூடப்பட்டுள்ள 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளை திறந்திட வலியுறுத்தியும் வெம்பக்கோட்டை பகுதி பட்டாசு கூலி தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கடற்கரை ராஜ் போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பட்டாசு தொழிலாளர்களின் பாதிப்பு குறித்தும்
பாதிப்பை சரி செய்வது குறித்தும் சட்டசபையில் நிச்சயம் எடுத்துரைப்பேன் என உறுதியளித்தார். காரைக்கால் கடற்கரையில் படகு சவாரி செய்த சுற்றுலா பயணிகளுக்கு எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்படவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கடற்கரை மற்றும் அரசலாறு சங்கமிக்கும் பகுதியில் மீன்பிடி துறைமுகமும் செயல்பட்டு வருகிறது. மேலும் விசைப்படகுகள் வந்து செல்லும் முகத்துவாரம் அருகிலேயே அமைந்துள்ளதால் இப்பகுதியில் கடல் ஆழமாக காணப்படுகிறது. இதில் கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் அரசலாற்றில் படகு சவாரி செய்தபோது அவர்களுக்கு உயிர் பாதுகாப்பு கவசங்கள் உள்ளிட்ட எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்படவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு அதிகாரிகள் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். முசிறி அருகே தனியாருக்கு சொந்தமான கோழிப்பண்ணை அமைப்பதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள ஜம்புமடை கைகாட்டி பகுதியில் புதிதாக தனியாருக்கு சொந்தமான கோழிப்பண்ணை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு, துர்நாற்றம் மற்றும் நோய் பரவும் அபாயம் ஏற்படும் என கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த முசிறி துணை காவல் கண்காணிப்பாளர் முத்துக்குமார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இது குறித்து உரிய ஆய்வை மேற்கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒரகடம் அருகே தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் செரப்பனஞ்சேரி ஏரியில் நேரடியாக கலப்பதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே காரணித்தாங்கல் பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் செரப்பனஞ்சேரி ஏரியில் நேரடியாக கலக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த கழிவுநீர் கலப்பால் ஏரி நீரில் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் மீன்கள் உயிரிழக்கும் சம்பவங்களும் தொடர்ந்து நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இந்த ஏரி நீரை குடித்து வாழும் கொக்குகள் உள்ளிட்ட நீர்வாழ் பறவைகளின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் நிலத்தடி நீரும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள பொதுமக்கள் கழிவுநீர் கலப்பை உடனடியாக தடுத்து விதிமீறலில் ஈடுபட்ட தனியார் அடுக்குமாடி குடியிருப்பின் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு நாளையொட்டி பல்வேறு ஊர்களில் திமுகவினர் அமைதி பேரணி சென்றும் அவர் சிலைக்கும் படத்திற்கும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். அதை சிறிய தொகுப்பாக காணலாம். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் கருணாநிதி நினைவு நாளையொட்டி பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர சுவாமி தலைமையில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. நகராட்சி அலுவலகத்திற்கு முன் கருணாநிதி உருவப்படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி பேருந்து நிலையத்தில் இருந்து பாலக்கடை கடைவீதி வரை அமைதி ஊர்வலமாக சென்றனர். அதன்பின் திமுக நிர்வாகிகள் கருணாநிதி படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நகர செயலாளர் தண்டபாணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் வேல்முருகன், கோவிந்தசாமி, நகர்மன்ற தலைவர் சங்கவி, மாவட்ட இளைஞரணி செயலாளர் கணேஷ்குமார், நகர துணை செயலாளரும் ராமு ஆகியோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் திமுக ஒன்றிய செயலாளர்கள் ஐயனார், ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கருணாநிதி உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் கருணாநிதியின் நாளையொட்டி அண்ணாதுரை சிலைக்கு மாலை அணிவித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவானந்தம் தலைமையில் காந்தி சாலை, சந்தை வீதி, மண்டி வீதி, பெரிய கடை வீதி வழியாக ஊர்வலமாக சென்று ஆரணி சாலையில் உள்ள கருணாநிதி சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன்பின் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் சுதேசி மில் அருகில் இருந்து அமைதி ஊர்வலமாக வந்து அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் நகர ஒன்றிய திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மு. பெ. கிரி தலைமையில் செங்கம் நகர திமுக அலுவலகத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் அமைதி பேரணியாக சென்று குப்பநத்தம் போலூர் மும்முனை சந்திப்பில் நிறுவப்பட்டு உள்ள முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் உருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த அமைதி பேரணியில் நகர கழக செயலாளர் அன்பழகன், ஒன்றிய செயலாளர்கள் மனோகரன், ஏழுமலை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மொரட்டாண்டி பகுதியில் உள்ள ரித்திங்கரா காளி கோவிலில் ஆடி மாதம் 4ஆம் வெள்ளியை முன்னிட்டு 1008 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது.
புதுச்சேரியை அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் உள்ள ரித்திங்கரா காளி கோவில் ஆடி மாதம் 4ஆம் வெள்ளியை முன்னிட்டு உலக நன்மை வேண்டியும் வெயிலின் தாக்கம் குறைந்து மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டியும் 1008க்கும் மேற்பட்ட பெண்கள் நீல நிற புடவை அணிந்து பால்குடம், சக்தி கரகம் மற்றும் தீச்சட்டி ஏந்தி ஆலயத்தின் எல்லையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு கோவிலை வந்தடைந்தனர். அதன்பின் அம்மனுக்கு பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆலய பீடாதிபதி ஜனார்த்தன சுவாமிகள் மற்றும் இளைய பீடாதிபதி வரத தேசிகன் தலைமையில் நடைபெற்ற பூஜையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பிரித்தியங்கரா காளியை வழிபட்டு தங்களது நேர்த்திக்கடனை நிறைவு செய்தனர். சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் குடிநீர் பாட்டில்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கினர். சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர். இந்த நிலையில் கோவில் எதிரில் உள்ள ஜாமியா மஜித் முத்தவள்ளி SR அன்வர் தலைமையிலான இஸ்லாமிய சகோதரர்கள் தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு குடிநீர் பாட்டில்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கினர். மத வேறுபாடுகளை கடந்து மனிதநேயம் மற்றும் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த செயல் அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் பக்தர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்நிகழ்வில் பல்வேறு அமைப்புகள் சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விலநகர் கிராமத்தில் உள்ள காத்தாயி அம்மன் கோவிலில் ஆடி மாதம் 4ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் விலநகர் கிராமத்தில் உள்ள காத்தாயி அம்மன் கோவிலில் ஆடி மாதம் 4ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காவிரி ஆற்றங்கரையில் இருந்து சிறப்பு பூஜைகளுடன் பால்குடங்கள் எடுத்து அம்மனுக்கு உகந்த மஞ்சள் உடை உடுத்திய பக்தர்கள் மேலத்தாள வாக்கியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு காத்தாயி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பெண்கள் மாவிளக்கு தீபமிட்டும் அர்ச்சனை செய்தனர். இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் வழிபாடு செய்து காத்தாயி அம்மன் அருளை பெற்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை வதீஸ்வரன் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டுள்ள முருகப்பெருமானுக்கு ஆடி கார்த்திகையில் சிறப்பு பூஜைகள் கோலாகலமாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான தேவார பாடல் பாடப்பட்ட தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் நவகிரகங்களில் செவ்வாய் கிரகமும் 6 படை வீடுகளுக்கு இணையான செல்வமுத்துக்குமார சுவாமியும் தனித்தனி சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆடி கிருத்திகையில் வெள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் கோவில் மண்டபத்தில் எழுந்தருளினார். அப்போது தர்மபுரம் ஆதீனம் 27வது குரு மகா சன்னதிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் முருகப்பெருமானுக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட திரவ பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஆடி கிருத்திகை பூஜையில் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா என கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை அம்பத்தூர் உரகடம் பவானி அம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி பாலாபிஷேகம் நடைபெற்றது. சென்னை அம்பத்தூர் அடுத்த உரகடம் பவானி அம்மன் கோவிலில் 59ஆம் ஆண்டு ஆடி திருவிழா பந்தர்கால் நாட்டலுடன் தொடங்கி உள்ளது. ஆயிரங்காரத்தம்மன் கோவிலில் இருந்து 200க்கும் மேற்பட்டோர் பால்குடம் எடுத்து வந்தனர். அதன் பின் பவானி அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அறுசுவை உணவோடு அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வட்டாரத்தில் பல்வேறு கோவில்களில் ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி பொதுமக்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் ஆடிப்பெருக்கு திருவிழாவையொட்டி மணிமுக்த ஆற்றிலிருந்து பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்தனர். கரகம் எடுத்தும் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் காளி வேடம் அணிந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆற்றிலிருந்து கோவில் நோக்கி காவடி எடுத்து பக்தர்கள் ஆடி வந்தனர். சென்னை கோவிலம்பாக்கம் ஈச்சங்காடு கங்கை அம்மன் ஆலயத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பெண்கள் பால்குடம் எடுத்து வழிபட்டனர். சென்னை கோவிலம்பாக்கம் ஈச்சங்காடு விநாயகர் ஆலயத்தில் இருந்து அம்மன் ஆலயத்திற்கு பெண்கள் பால்குடம் எடுத்து வந்தனர். அதன் பிறகு அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் வெங்கடேசன், விஸ்வநாதன், தேவராஜ், கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். இக்கூட்டத்தை திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிக்க உள்ளதாக தகவல். பழனி கோவில் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் அன்வர்தீன் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழப்பு. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிர் பிரிந்ததால் பரபரப்பு.
சவுதி அரேபியா பாகிஸ்தான் துருக்கி இடையே கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம். சவுதி அரேபியாவிற்கு பாதுகாப்பு தராது என ஈரான் விமர்சனம். தென்கொரியாவில் நடைபெற்ற கொரியா மாஸ்டர் சர்வதேச பேட்மிண்டன் அரையிறுதி சுற்றுப் போட்டி. இந்தியாவின் அஷ்மிதா, சாலிகா, ரக்ஷிதா ஆகியோர் மோதல். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.